வணக்கம் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களே, இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க. என்னோட ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகங்க, மொத்தம் ஒரு 5 பேராமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பேராமீட்டர்ல நான் எந்த இடத்துல வர்றேன் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் நாம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பூரண சுப ஜாதகம். இந்த பூரண சுப ஜாதகம்க்கு என்ன மாதிரியான பேராமீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் இந்த பூரண சுப ஜாதகம். அதாவது இவங்களுக்கு பார்த்தோம்னா லக்ன சுபர்கள்னு சொல்லப்படுகிற கிரகங்கள் ரொம்ப தெளிவாக நல்ல கேந்திர கோணம் அமையப்பெற்று லக்ன பாவர்கள் பார்த்தீங்கன்னா சூட்சுமமான வலுவோட, அதாவது சூட்சுமமான வலுனா இயற்கையாக இயற்கை பாவர்கள் லக்ன பாவர்கள்னு இருப்பாங்க. நைசர்கிக சுபர் பாவர் நம்ம சொல்லுவோம். அவங்க தெளிவாக லக்னத்தில் எங்கே சூட்சுமமா உட்கார்ந்து தன்னுடைய வலுவை கொடுத்தாங்கன்னோ அந்த மாதிரி இடங்கள்ல அமரும் போது தான் அவர்களுக்கு ஒரு வலு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த மாதிரி உட்கார்ந்தாதான் அந்த கிரகம் தன்னுடைய திசாபுத்தி வரும்போது சிறப்பான பலன்களை செய்யும். அப்போ லக்ன சுபர் லக்ன பாவர் என்ன இடத்துல உட்காரணுமோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டரியில அவங்க சிறப்பா உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த பூரண சுப ஜாதகம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம்னா, இப்போ துலா லக்னம்னே எடுத்துக்கோங்க. அப்ப அந்த துலா லக்னத்தை பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னத்துக்கு இந்த 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பவர்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொன்னோம், இதுல இயற்கை சுபர் தான் குரு. இந்த இயற்கை சுபரான குரு இந்த ஜாதகத்துக்கு வலுத்துட்டாருன்னு சொன்னா அதை விட மிக கொடுமை இந்த துலா லக்னத்துக்கு எதுவுமே கிடையாது. அதே இந்த மாறா இந்த குரு இந்த சிம்ம வீட்டுல பாதகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சிம்ம வீட்டுல பார்த்தோம்னா வர்க்கோத்தம நிலைன்னு சொல்லக்கூடிய பூரம் 1 அப்படிங்கிற பாதத்துல உட்கார்ந்து நவாம்சத்துல வர்க்கோத்தம நிலை அடைந்தாருன்னு சொன்னா இந்த ஜாதகம் பூரண சுபத்துவம் பெறக்கூடிய அமைப்புக்குள்ள வந்துடும். இது நம்ம ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பொதுவா குருவை இயற்கை சுபர்னு சொல்றோம். இந்த இயற்கை சுபர் வலுக்கிற அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த லக்னத்துக்கு அது கேடு. மாறாக இந்த குருவானவர் இந்த மாதிரி அமைப்புல உட்காரும் போது இதுதான் சிறப்பான ஒரு அமைப்பாகும். இந்த பூரண சுப ஜாதகத்துக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இயற்கையாவே நீங்க வின் பண்ணக்கூடிய ரேஷியோ உங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப இந்த பூரண சுப ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா சுப ஜாதகம், அதாவது இந்த பூரண சுபம் இல்லாம நார்மலா சுப ஜாதகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல லக்ன சுபர், அதாவது முக்கியமா லக்னத்துக்கு சுபர்கள் யார் யாரு, லக்னாதிபதி. முதல்ல லக்னாதிபதி, அடுத்து 5ஆம் அதிபதி, அடுத்து 9ஆம் அதிபதி. இவங்க தான் நேச்சரா பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சுபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அப்ப இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரொபோர்ஷனேட்டரியா இருக்கிறது இந்த பூரண சுப ஜாதக கேட்டகரியில வந்துடும். அடுத்து இவங்க யாராவது ஒருத்தர் நல்லா இருக்காரு, இன்னொருத்தர் கொஞ்சம் ட்ரபிளா இருக்காரு, இன்னொருத்தர் 50% தான் ஓகே, அதாவது நான் நல்லா இருக்கேன், என்னோட தாத்தா பூர்வீகம் எனக்கு இல்லை, நான் பூர்வீகத்தை விட்டு வெளில வந்துட்டேன், என்னோட அப்பா எனக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு. அப்ப இந்த இடத்துல இந்த 5ஆம் அதிபதிங்கிறது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு இல்லையா. அப்ப இந்த 3 பேத்துல யாரோ ஒருத்தர் வீக்கா இருக்காங்க. பாவர்கள்லையும் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் சூட்சும வலுவில் இருக்காங்க, ரொம்ப ஒருத்தர் சுபமா. இப்ப உதாரணத்துக்கு இந்த துலா லக்னமே எடுத்துக்கோங்களேன். குரு ரொம்ப நல்லா போயிட்டு உச்சமாயிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய தப்பாயிடும். அப்ப லக்ன பாவராகி அவர் இங்க உச்சமாயிட்டாரு. அப்ப அவரோட திசை நடந்தா ரொம்ப கொடுமையான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பாருன்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரியான அமைப்புகளை பெறுவது பார்த்தோம்னா இந்த 3 பேர்ல ஒருத்தராவது நல்லா இருக்கணும், ஒரு 2 பேர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் கம்மியா இருக்கணும். அதே மாதிரி பாவர்கள்ல பார்த்தோம்னா லக்ன பாவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருத்தர் யாராவது ரொம்ப நல்லா இருக்கணும், ஒருத்தர் கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 75-25 ஆவரேஜா வரக்கூடிய அமைப்பு சுப ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா மத்திம ஜாதகம், அதாவது பூரண சுப ஜாதகத்திலையும் வராம சுப ஜாதகத்திலையும் வராம மத்திம ஜாதகம் என்னோட ஜாதகம்னா எப்படி இருக்குங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரி பீப்புளாக இருப்பாங்க. நார்மல் கேட்டகரி பீப்புள்னா இப்போ நம்ம எப்படி இருக்கோம், என்னோட லைஃப்பில் நான் டெய்லி எழுந்திரிக்கிறேங்க, டெய்லி கிளம்புறேங்க, டெய்லி நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேங்க, வேலைக்கு போகிறேங்க, திரும்பி வரேங்க, வேலை செய்கிறேங்க. ஸோ இவங்களோட இந்த மாதிரி ஒரு ரெகுலராக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க லைஃப் எல்லாம் பார்த்தோன்னா ஜாதகத்தில் ரொம்ப பெரிய ஹைக்கும் இருக்காது, ரொம்ப கம்மியான பிரச்சனைகளும் இருக்காது, ரொம்ப நார்மலைஸ்டிக்காக லைஃப் போகும். ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு இல்லைங்க, இப்படி தாங்க என் லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். சுபர்களும் ஓரளவுக்கு தான் இருப்பாங்க, பாவர்களும் ஓரளவுக்கு தான் இருப்பாங்க.
உதாரணத்துக்கு லக்னாதிபதி 5 குடையவன் 9 குடையவன், இவங்க வந்து ஒரு ஜாதகத்துல வலுக்கணும்னா எப்படி இருக்கணும்? இவங்க வந்து இயற்கை சுபராகி இவங்க கேந்திர கோணம் பெற்றாங்கன்னா சிறப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருந்தாலே அந்த ஜாதகம் வந்து சிறப்பான அமைப்புல முன்னேறி வரக்கூடிய தன்மை வந்து பெற்றிருப்பார்கள். அப்ப இந்த 3 பேருமே கொஞ்சம் வீக்கா மீடியமா இருக்காங்க, பிளஸ் வந்து லக்ன பாவர்களும் வந்து மீடியம் லெவல்ல இருக்காங்கன்னா அதுதான் இந்த மத்திம ஜாதகம். அப்ப இவங்களால வந்து ஒரு லெவலுக்கு மேல, ஏன்னா முக்கியமா ஒரு கிரகம் எப்படி இருந்தாலும் அந்த கிரகத்தோட தசாபுத்தி பயன்பாட்டுக்கு வரணும். அப்பதான் வந்து உங்க ஜாதகம் வந்து எப்படி ஜெயிக்கும். முக்கியமா வந்து ஒரு ஜாதகத்துல வாழ்நாள்ல பாவர்களுடைய திசா அமைப்பு வராம யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த பாவர் கூட ஜாதகத்துல ரொம்ப சிறப்பான இந்த மாதிரியான ஒரு அமைப்புல போய் உட்காரும் போது அவர் கூட யோகியா மாதிரி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பை வந்து பண்ணிடுவாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப மத்திம ஜாதகத்துல ரெண்டுமே வந்து மீடியமா மிடில் ஆவரேஜா இருக்கும். அப்படி இருந்தாதான் அது மத்திம ஜாதகம். 4வது வந்து பார்த்தோம்னா பாவ ஜாதகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாவ ஜாதகம்லாம் வந்து பார்த்தோம்னா நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நான் எல்லாருக்குமே நல்லதாங்க பண்றேன், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த லக்ன சுபர்கள் வந்து ரொம்ப மோசமா கெட்டு போய் பாவர்கள் வந்து ரொம்ப வலிமையா இருப்பாங்க. அந்த பாவர்கள் வலிமை அடைந்து அவர்களுடைய திசை வந்து சுபர்களோட திசையே வராம அந்த பாவர்களோட திசையே கண்டினியூவா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஜாதகம் தான் பாவ ஜாதகம். ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபுளான லைஃபா அமையும், ரொம்ப அவங்க நல்ல விஷயம்லாம் நிறைய அவங்க லைஃப்ல நடக்காம அவங்களுக்கு வந்து கண்டினியூவா ட்ரபிள் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு தான் பாவ ஜாதக அமைப்பு. ஸோ இந்த பாவ ஜாதகங்கள்லாம் முடிந்த அளவு வந்து அதுக்குமே சில பரிகாரங்கள் இருக்கு. அது வந்து எப்படி பண்ணலாங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான அமைப்பு வந்து நம்ம இதே வரவே கூடாது அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த பூரண பாவ ஜாதகம். இவங்களால இவங்களுக்கும் பலன் இருக்காது, இவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் பலன் அமைப்புங்கிறதே இருக்காது. அதுதான் இந்த பூரண பாவ ஜாதக, அதாவது பூரண பாவ ஜாதக அமைப்பு. இந்த பூரண பாவ ஜாதக அமைப்புல இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அந்த லக்ன சுபர்கள் அப்படிங்கிறவங்க முற்றிலுமாக சுத்தமா வலிமையே இல்லாம கண்டிப்பா பாவர்கள் மட்டும் ரொம்ப ஒரு ரொம்ப பலம் பெற்று அமையக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இவங்க வந்து தன்னோட லைஃபையும் சிரமத்துக்குள்ளாக்கி அடுத்தவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி ரொம்ப சந்தோஷம் வேற படுவாங்க. எதை பத்தியும் கவலை இல்லை. சில பேரை பார்ப்போம், டேய் நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா, எதை பத்தியுமே ஒரு கவலையே இல்லாம இருக்க, உன்னை பத்தி தான் இங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஜாலியா இது பண்ணிட்டு இருக்க, கவலையே இல்லை உனக்கு, எதை பத்தியும் கேர் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூரண பாவ ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வரக்கூடிய தன்மை தான் இருக்கும். அப்போ இந்த ப்ரொபோஷனரேட்டரியில நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு, நம்முடைய லக்னாதிபதியுடைய நிலை என்ன, 5ஆம் அதிபதியினுடைய நிலை என்ன, 9ஆம் அதிபதியினுடைய நிலை என்ன, இவங்க வந்து நம்ம லக்னத்துக்கு இயற்கை சுபரா வர்றாங்களா, நைசர்கிக சுபரா வர்றாங்களா, பாவரா வர்றாங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த குரு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த 5 கேட்டகரியில நம்ம எங்க நிக்கிறோங்கிற லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான். சரிங்க, என் ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க, என்னோட லைஃப் நான் என்ன பண்ணணும்னே தெரியலைங்க, இப்போ நான் வந்து ரொம்ப கவலையா இருக்கேன், கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய முதன்மையான விஷயங்கள், நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஜாதகம் எழுதுற பழக்கம் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த பிரிண்ட் அவுட்ல வச்சிருப்பீங்க ஜாதகம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து ஜாதகம் எழுதிக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்க, நம்ம வந்து ஜாதகம் எழுதி தர்றோம். ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை முறையாக நன்றாக எழுதக்கூடியவர்களிடம் கொடுத்து ஜாதகத்தை கணித்து எழுதி வாங்கி கொள்ளுங்கள். எழுதி வாங்கி அந்த ஜாதகம் வந்து ரொம்ப பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலியில் பார்க்கும்போது ஒரே நோட்டில் எல்லாரோட ஜாதகத்தையும் பேஜ் வைஸ் போட்டு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது, ரொம்ப 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 தப்பான விஷயம். அந்த மாதிரி பேஜ் வைஸ் போட்டு ஜாதகம் எழுதுறது, ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஜாதக நோட்டு தான் இருக்கணும். ஜாதக நோட்டுகள் எண்ணெய் படுறதோ கிழிஞ்சு போகிறதோ ஒரு பேப்பராக இருக்குது ஸ்டாப்லர் போட்டு வச்சுக்கிங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஆற்றுல குளத்தில் விட்டுருங்க, புது ஜாதகம் எழுதி வாங்கிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதக நோட்டை நல்ல முறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதக நோட்டை ஒரு நல்ல நாள் உங்களுக்கு தாராபலம் உள்ள நாட்களை பார்த்து திருப்பட்டூர் பிரம்மா கோயிலில் கொண்டு போய் அவரோட பாதார விந்தங்களில் வச்சு, ஏன்னா தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து நம்ம பிரம்மாவை சொல்கிறோம். அப்போ அந்த திருப்பட்டூரில் போயிட்டு அந்த சுவாமி கிட்ட வந்து அந்த உங்கள் ஜாதகத்தை வந்து கொடுத்து அதை பூஜை பண்ணி திரும்பி வாங்கிக்கோங்க. கொஞ்சமாவது உங்களுடைய கர்ம வினைகள் தீரும். அதே போல் ரொம்ப கொடுமையான கர்ம வினைகள்ல இருந்து மீளணும், என்ன நடக்குதுன்னே தெரியாத பிரச்சனைகள் இருக்குன்னா, அது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்னா ராகு கேதுக்களால தான்.
அப்போ அந்த ராகு கேதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ரெமடியாக வந்து முக்கியமாக இந்த சரபேஸ்வரர் வந்து இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் கோயில், இது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கும்பகோணம் சைடு தான் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்து திருப்புவனம்னு சொல்லுவாங்க, கம்பஹரேஸ்வரர் ஆலயம். அங்கே போயிட்டு சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி சகசரநாம அர்ச்சனை பண்ணி 27 நெய் தீபம் போட்டு வேண்டிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக ஓரளவுக்கு தீர்ந்து கொஞ்சம் நல்ல வழி காட்டக்கூடிய அமைப்பாக வந்து பெறலாம். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து தீர்வுகளை நோக்கி ஓடக்கூடிய காலகட்டம் இது. இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த வலிமையான விஷயங்களை பண்ணும்போது ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து உங்களால வெளிவர முடியும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல உங்களோட ஜாதக சந்தேகங்களுக்கும் ஜாதகம் புதுசா எனக்கு எழுதி தரணுங்க, இந்த மாதிரி ஜாதகம் டேமேஜா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்தேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9943927772. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.